வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. தமிழ்நாடு அரசு 1 கோடி ரூபாய் ஆயுள் காப்பீடு மற்றும் விபத்து காப்பீடுகளை வங்கிகள் மூலமாக கட்டணமின்றி வழங்குவதற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் செஞ்சிருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலமாக யாருக்கெல்லாம் பலன்கள் கிடைக்கும், எந்தெந்த வங்கியிலெல்லாம் இதற்கான பலன்களை கொடுக்க போறாங்க, இதற்காக நாம் என்ன செய்யணும், இது சார்ந்த கூடுதல் விவரங்களை எல்லாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நாங்கள் சொல்கிற தகவல் உங்களால் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மக்களே, தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் தமிழ்நாட்டின் முதல்வர் மு.க.ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஐரோப்பிய நாடுகளுக்கு இணையாக தமிழ்நாடு வளர்ச்சியில் தன்னிகரற்று முன்னேறக்கூடிய நிலையில் வளர்ந்த நாடுகளில் தனிநபர் ஆயுள் காப்பீடு மற்றும் விபத்து காப்பீட்டினை கட்டாயமாக வைத்திருப்பது நடைமுறையில் இருக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் ஒருவர் ஆயுள் காப்பீடு மற்றும் தனிநபர் விபத்து காப்பீடு போன்றவற்றினை பொதுச்சந்தையில் பெற்றிடும் பொழுது பெரும் தொகையினை செலவு செய்ய வேண்டியிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அரசு ஊழியர்கள் ஆயுள் காப்பீடு மற்றும் தனிநபர் விபத்து காப்பீடு போன்றவற்றிற்கு பெரும் தொகையை செலவழிப்பதை தவிர்த்து காப்பீடுகளை கட்டணமின்றி பெறக்கூடிய வகையில் அரசு ஒரு திட்டத்தை செய்திருக்கிறது. அதன் அடிப்படையில் முன்னோடி வங்கிகளிடம் இது குறித்து நடத்தப்பெற்ற பேச்சுவார்த்தையின் காரணமாக பல சலுகைகளை வங்கிகள் தருவதற்கு முன்வந்திருக்காங்க. இது குறித்து நிதி அமைச்சர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அரசு ஊழியர்கள் எதிர்பாராத விதமாக விபத்தில் இறந்து போனாலோ அல்லது விபத்தின் காரணமாக நிரந்தர ஊனமடைந்தாலோ தனிநபர் விபத்து காப்பீடு தொகையாக 1 கோடி ரூபாய் நிதியையும், விபத்தில் இறந்த அரசு ஊழியர்களின் குடும்பத்தில் இருக்கக்கூடிய திருமண வயதை எட்டியுள்ள மகளின் திருமண செலவுகளுக்காக ஒரு மகளுக்கு 5 லட்சம் ரூபாய் வீதம், 2 மகள்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் நிதியுதவி கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி விபத்து காரணமாக இறந்த அரசு அலுவலரின் குடும்பத்தில் பள்ளி கல்வியை நிறைவு செய்து கல்லூரியில் உயர்கல்வி படிக்கக்கூடிய மகளின் உயர்கல்விக்காக 10 லட்சம் ரூபாய் வரையும் கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. அரசு அலுவலர்கள் தங்களுடைய பணிக்காலத்தில் எதிர்பாராத விதமாக இயற்கை மரணம் அடைந்து விட்டால் ஆயுள் காப்பீட்டு தொகையாக 10 லட்சம் ரூபாய் வங்கிகள் வழங்கிடும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இந்த சலுகைகளை எந்தெந்த வங்கிகள் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு ஊழியர்கள் சம்பள கணக்கு வைத்திருக்கக்கூடிய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், இந்தியன் வங்கி, கனரா வங்கி, ஆக்சிஸ் வங்கி, பேங்க் ஆஃப் பரோடா மற்றும் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா போன்ற 7 முன்னோடி வங்கிகள் அரசு ஊழியர்கள் தங்களுடைய ஊதிய கணக்கினை பராமரித்து வரக்கூடிய பட்சத்தில் எந்தவித கட்டணமும் இல்லாமல் கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. இதோடு வேற என்னென்ன சலுகைகளை அவங்க கொடுக்கறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனிநபர் வங்கி கடன், வீட்டு கடன், கல்வி கடன் ஆகியவற்றை அரசு அலுவலர்கள் பெறும் பொழுது உரிய வட்டி சலுகையில் வழங்கிடவும் முன் வந்திருக்காங்க. இந்த சலுகைகள் உங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா ஒரு அரசு ஊழியராக இருக்கணும். உங்களுக்கு மேலே சொல்லி இருக்கக்கூடிய இந்த 7 வங்கிகளில் ஏதாவது ஒரு வங்கி கணக்குக்கு அரசு தரக்கூடிய சம்பளம் ஏடாகணும். அதோடு இதில் நீங்கள் என்ன ஒரு விஷயத்தை கவனிக்கணும் அப்படின்னா, உங்களுடைய வங்கி கணக்கை சாதாரண சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேருந்து ஸ்டேட் கவர்மெண்ட் சேலரி பேக்கேஜ் அப்படிங்கிற அக்கௌண்ட்டாக நீங்கள் மாற்றணும். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சேலரி ஸ்லிப், ஐடி கார்டு மற்றும் ஒரு ரெக்வஸ்ட் லெட்டரை கொடுக்கறதன் மூலமாக உங்களுடைய நார்மலான சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை சேலரி பேக்கேஜ் அக்கௌண்ட்டாக மாற்றிக்கலாம். மக்களே, இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்டுகளையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.